ஐயா, இந்த விலாசம் எங்க இருக்குங்க? நேரா போய் இடது பக்கமா திரும்புங்க. அங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. வரங்க. ஹாய். என்னன்னு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ரொம்ப நேரம் ஒண்ணு ஆகல, ஒரு 55 நிமிஷம் அவ்வளவுதான். ஐம் சாரிண்ணே, இன்னைக்கு கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அது சரி, நீ வரேன்னு சொல்லிருந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருப்பேனே. அப்பா பணம் கொடுத்து விட்டாரு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு 1ஆம் தேதியா? அப்பா பணம் கொடுத்து விடுறதுல இருந்து இன்னைக்குதான் 1ஆம் தேதின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலத்து மனுஷன் இல்லையா, அதான் எப்பவும் கரெக்டா இருக்காரு. டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? இருண்ணே, காஃபி குடிச்சிட்டு போ. உன் கையால போட்டு தரதா இருந்தா சொல்லு, எவ்வளவு லேட் ஆனாலும் இருந்து குடிச்சிட்டு போறேன். ஷோ, அப்ப கொஞ்சம் இரு, நானே காஃபி போட்டு கொண்டாரேன். ஏங்க, என்னங்க இந்த விலாசம் எங்க இருக்குங்க? எய்தாப்புல ஒரு உயரமான கட்டடம் தெரியுது பாருங்க, அதுதான். சரிங்க. எக்ஸலன்ட்மா. இந்த காலேஜ் ஹாஸ்டல் காஃபி குடிச்சு குடிச்சு நாக்கே மறத்து போச்சு. நான் தான் உன்னை இங்கேயே என் கூட தங்கிட்டு காலேஜுக்கு போனா கேட்க மாட்டேங்கிறியே. நம்ம கேஸே வேற. என்ன மாதிரி பறவைகள் ஒரே கூட்டுல ஒழுங்கா தங்காது. நமக்கு காலேஜ் ஹாஸ்டல் தான் லாய்க்கு. வரட்டுமா? ஓகே, பாய். இல்லையா, எங்க போற? லலிதாங்கிறவங்க வீடு இங்கதானே இருக்கு. அப்படி யாரும் இல்ல, போவலியே. அவங்க தாங்க இந்த விலாசத்தை கொடுத்தாங்க. அவங்க எங்கதான் இருக்கிறாங்க. நான் எல்லாம் கூட்டிட்டு உள்ள போக முடியாது. உன்ன கேட்க மாட்டேன். போயண்ணா, கொஞ்சம் இருப்பா, லலிதா அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க, நீங்க போங்க. சரி சரி. இந்தப்பா, நான் எல்லாம் கூட்டிட்டு லிப்ட்ல போக கூடாது, படி வெளியே ஏறிப்போ. இந்த ஒண்ணுமில்லப்பா, என் சிஸ்டர் மேலதான் இருக்கா, பாத்து போறோம். சரி வாப்பா, உட்காந்து பேசலாம். வேலை இருக்கு, இன்னொரு நாள். அட வாப்பா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். ஓகே. என்ன வேலை யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. நான் சீக்கிரமா ஊருக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஏ, நான் இதுக்கு முன்னாடி பட்டணத்துக்கு வந்ததே இல்லம்மா. இங்க வந்து பார்த்ததும் தான் பட்டணம் எவ்வளவு பெருசுங்கிறது தெரியுது. இந்த கடலுக்குள்ள முகம் தெரியாத அந்த 3 பேரை கண்டுபிடிச்சிட முடியும் நினைக்கிறீங்களா? இந்த கூட்டத்துல என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஊரை விட்டு வெளியே இருக்கிறது தான் எனக்கு நல்லதுங்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க இல்ல? மரகதம், வாங்க. வணக்கம் சிவலன். சும்மா சொல்லக்கூடாது. நேத்து உங்க ப்ரோகிராம் மார்வலஸ். ஏங்க, வேலன் ப்ரோகிராமுக்கு மட்டும் தான் வந்திருக்கிறதா நினைக்கிறீங்களா? அம்மா, பரவாயில்ல, அவரும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரும் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வாரு. என்ன லலிதா? வேலன் வள்ளிங்கிற ஒரு பொண்ணு ஆசையா காதலிச்சாருன்னு சொன்னேன்ல. ஆமா. இப்ப அவ உயிரோட இல்ல. லலிதா, what do you mean? அவளை 3 ராஸ்கல்ஸ் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க. இத கேள்விப்படும் போதே நம்ம மனசு என்ன வேதனைப்படுது. வேலன் மனசு எவ்வளவு வெந்து போயிருக்குன்னு தெரியுதா? ஆமா, அந்த 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சா? யாரு கெடுத்தவங்கன்னு தெரிஞ்சா தானே அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அவளை கெடுத்தவங்கள செத்து போன வள்ளிக்கோ அவளோட நாய்க்கோ இந்த சொக்கனுக்கு மட்டும்தான் தெரியும். வேலன் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு. போதுமா? திருப்பி திருப்பி நடந்ததை ஞாபகப்படுத்தாதீங்க. வேலன், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் டீடைலா எழுதி என்கிட்ட கொடுங்க. நான் எப்படி அந்த 3 பேரை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு ஆயுள் பூரா தண்டனை வாங்கி கொடுத்தவனுக்கு 7 வருஷமோ 8 வருஷமோ தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. வேடிக்கையான சட்டங்க உங்க சட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவனே பதிலடி கொடுக்கணும், அதான் நியாயம். அப்படின்னா அடி வாங்கினவன் எல்லாரும் திருப்பி அடிக்கலாங்கிறது பொதுவாயிட்டான். மிருகங்களுக்கு நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் வேலன். இல்ல, நீங்க எல்லாம் சட்டங்கிற வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. கொலகாரங்க 4 பேரை நடுரோட்டுக்கு கொண்டாந்து
தூக்குல போடுங்க. நாளையில இருந்து நாட்டுல ஒரு கொலை குற்றம் கூட உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியாயம் கட்டு வராது. கற்பழிக்கிறவங்களை ஊர் நடுவுல நிறுத்தி சாட்டையால அடிங்க. இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பொண்ணுகளும் நடுராத்திரியில கூட நிம்மதியா நடமாடலாம். நோ மிஸ்டர் வேலன், நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. சட்டம்ங்கிறது சட்டத்தோட கையில தான் இருக்கணும். தனி மனிதன் சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டா தர்மம் செத்து போயிடும். அப்போ புழுத்து போன உங்க சட்ட புத்தகங்கள் தான் உங்க தர்மத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இல்ல? உங்க கண்ணோட்டமே வித்தியாசமா இருக்கு வேலன். நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, இப்ப உதாரணத்துக்கு நானே இருக்கேன். இந்த முள்ளு கரண்டி எடுத்து உங்க கண்ணை குத்திட்டேன்னு வச்சுக்கங்க, எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஒரு 4-5 வருஷம் ஜெயில் தண்டனை. 4-5 வருஷம் ஜெயில இருந்துட்டா நீங்க எப்படி வழியால துடிச்சீங்களோ அந்த வழி எனக்கு வந்துருமா? இல்ல உங்களுக்கு கண்ணு போன மாதிரி எனக்கு கண்ணு போயிருமா? இதுக்கெல்லாம் எங்க ஊர் நியாயம் தாங்க சரி. என்னது? நான் உங்க கண்ணை குத்திட்டா எங்க ஊர் பஞ்சாயத்து என்ன ஊர் நடுவுல நிறுத்தி என் கண்ணையை குத்திடும். அப்பத்தான் உங்களுக்கு ஏற்பட்ட வலி, உங்க துடிப்பு, உங்க வருத்தம் எல்லாமே எனக்கும் புரியும்.